ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஒரு வெப்சைட்டில் இருக்க லைவ் டேட்டாவை எப்படி நம்ம எக்ஸலுக்கு இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பொதுவாக நம்மளுக்கு ப்ரௌசரில் இருக்க ஏதாவது ஒரு டேட்டா வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி எக்ஸலில் பேஸ்ட் பண்ணிடுவோம்ல. ஆனால் இதில் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் இருக்க டேட்டாலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா நம்ம எல்லா டைமும் ப்ரௌசர்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டேட்டாஸை நம்ம எக்ஸல்லேருந்து இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்டாக இருக்க டேட்டாஸ் எல்லாமே நம்மளுக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு இப்போது கரண்ட்டாக இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டோட ப்ரைஸஸ் எல்லாம் நம்மளுக்கு எக்ஸலுக்கு ஆஸ் ஆன் டேட் அப்படியே அப்டேட் ஆகணும் அப்படின்னா அது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் உங்கள் டேட்டா ரிப்பன் போய்க்கோங்க. அதில் ஃப்ரம் வெப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்திருக்கும். இங்கே யூஆர்எல்ங்கிற ப்ளேஸில் இப்போ நம்ம வெப்சைட்டோட யூஆர்எல் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கரண்ட்டாக ஸ்டாக்கோட ரேட் தான் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இப்போது ஸ்டாக் மார்க்கெட் டுடே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மணி கண்ட்ரோல் வெப்சைட் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நிறையா டேபிள்ஸ் காமிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக என்ன வேணுமோ அங்கே போய்க்கலாம். ஸோ நம்ம இந்தியன் இண்டிசஸ் போயிட்டு இங்கே லைவ் மார்க்கெட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வேணும் அப்படின்னா என்எஸ்சி கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டேபிள்ஸ் தேவையோ அது மட்டும்தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணி இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம வெப்சைட்டில் இருக்கிற எல்லா டேபிள்ஸுமே இங்கே நம்மளுக்கு லோட் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம இப்படி கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த டேபிளில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஐட்டம் நம்மளுக்கு இங்கே ப்ரீவியூவில் காமிச்சிருக்கோம். ஸோ நம்ம ஜஸ்ட் அப்படியே ரேண்டமாக கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம டேட்டா டேபிள் 5க்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஒரு டேபிள் மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரு டேபிள் கிளிக் பண்ணி லோடுன்னு கொடுத்துக்கலாம். இல்லை மல்டிபிள் டேபிள்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே செலக்ட் மல்டிபிள் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற டேபிள்ஸ் நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு டேபிள் 5 மட்டும் இருந்தால் போதுங்காட்டி நான் இப்போது டேபிள் 5 மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று லோட், இன்னொன்று ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. ஸோ இன்கேஸ் இந்த ப்ரீவியூவில் தெரிகிற டேட்டாஸில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சம்டைம் இங்கே டேட்டா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னா அது நீங்கள் க்ளீன் பண்ணால் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப மெஸ்ஸியாக இருக்க டேட்டாவை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நான் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ பவர் குவரி யூஸ் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் இப்போ நம்மளுக்கு டேட்டா கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக இங்கே லோடு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டேபிள் இங்கே லோட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டேபிள் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு query-ஆக நம்மளுக்கு இங்கே லோட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இருக்க டேட்டா நம்ம எந்த டைமில் லோட் பண்ணமோ அந்த டைமில் இருக்க டேட்டா தான் நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு ஸ்டாக் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ நம்மளுக்கு எவ்ரி டைம் நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட்ஸ் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இதை ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் டேபிள்குள்ளே கர்சர் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 டேப் வரும். இந்த 2 டேப்பில் எதில் வேணாலும் நீங்கள் போய் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைனில் போனீங்க அப்படின்னா இங்கே ரிஃப்ரெஷ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ரிஃப்ரெஷ் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இங்கே கீழே query ரன் ஆக ஆரம்பிக்கும். இந்த query அப்படிங்கிறது என்னன்னா நம்ம இந்த டேபிள் லோட் பண்ணோம்ல அது இங்கே சைடில் query-ஆக நம்மளுக்கு லோட் ஆகிருக்கும். ஸோ ஒன்ஸ் query ரன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஸ் ஆன் டேட்டில் அந்த வெப்சைட்டில் என்ன டேட்டா இருக்குமோ அது நம்மளுக்கு இங்கே அப்லோட் ஆயிரும். பட் நம்மளால் எல்லா டைமும் ரெஃப்ரெஷ் பண்ண முடியாது மேனுவலாக. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவும் நம்ம ரெஃப்ரெஷ் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எகைன் டிசைனில் போய் ரெஃப்ரெஷ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கனெக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கும். அது போயிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் எவ்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எவ்ரி 60 மினிட்ஸ் இங்கே டிஃபால்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு 60 மினிட்ஸ் வேணாம், நம்மளுக்கு 1 மினிட்க்கு ஒருக்கா ரிஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா இங்கே நம்ம ரெஃப்ரெஷ் எவ்ரி 1 மினிட் அப்படிங்கிற டேட்டா நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்படி ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா
நம்மளுக்கு 1 மினிட்க்கு ஒருக்கா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஆர் வந்து நீங்கள் எனக்கு 1 மினிட்க்கு ஒருக்கால ரெஃப்ரெஷ் ஆக தேவையில்லை, எனக்கு ஜஸ்ட்டு நான் எப்போ இந்த பேஜ் எக்ஸல் ஓப்பன் பண்ணணும் அப்போ எனக்கு ரெஃப்ரெஷ் ஆனால் போதும் அப்படின்னா அது கீழேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ரெஃப்ரெஷ் டேட்டா when ஓப்பனிங் த ஃபைல் அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெஃப்ரெஷ் எவ்ரி 1 மினிட்டை தூக்கி விட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம். ஸோ எனக்கும் ஸ்டாக்கும் சம்மந்தமே கிடையாது, அப்போ இந்த ஃப்யூச்சர் நான் யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா நீங்களும் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக வந்து கூகுள்லேருந்து இல்லை ஏதாவது வெப்சைட்லேருந்து ஏதாவது ஒரு டேபிள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு மார்ஜின்ஸ் ப்ராப்பராக வந்திருக்காது, இல்லை அதில் நிறையா மர்ஜ் பண்ணி போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கும் இங்கே எக்ஸலில் மர்ஜ் ஆகி ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணிவிட்டு கடைசியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டேட்டா ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு ஒரு நியூ ஒர்க் புக் ஓப்பன் பண்ணி இங்கே ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுத்து வேல்யூஸாக பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளெயினான டேட்டா ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். இந்த பவர் குவரிஸ் எல்லாம் எதுவுமே வந்திருக்காது, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டேட்டா மட்டும் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ பவர் குவரி இல்லை, இது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் தான். பவர் குவரி யூஸ் பண்ணி நம்மளால் நிறைய அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ பவர் குவரி அண்ட் பவர் பிவட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் மோர் தேன் 1 மில்லியன் வரைக்கும் கூட டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ப்ளஸ் மல்டிபிள் எக்ஸல் ஃபைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்மளால் ஒரே எக்ஸல் ஃபைல் கூட லிங்க் பண்ண முடியும். ஸோ இது எப்படி பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதோட லிங்க் நான் கீழே கமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் கேட்டிருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ப்ளஸ் நான் வந்து இப்போது ரீசெண்டாக இங்கிலீஷ் டுட்டோரியல்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா அதுக்கான ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.